ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? ஓகே. இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் அதுவும் இப்போ உள்ள கல்யாணம்லாம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே லைனில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அடுத்த பந்திக்கு வந்து ஆளுங்க வந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஆள் வரமாட்டாங்க. ஒருத்தங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு பின்னாடி நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டம்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. போவாங்க, போய் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்ப்பாங்க, கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கிஃப்ட்டை கொடுத்து போட்டு அடுத்த நிமிஷமே வந்து பந்தியில் போய் நிற்பாங்க. அந்த பந்தியில் போனோம்னா உடனே சாப்பிட முடியாது. அதனால் வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதில் டைனிங் டேபிளில் எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி போய் நிற்பாங்க. ஆனால் பின்னாடி போய் நிற்கிறவங்க ஒரு செகண்ட் அவங்க யோசிப்பாங்களா, நம்ம இப்படி நின்றுட்டு இருந்தால் சாப்பிட்றவங்க எப்படி நிம்மதியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அதே மாதிரி பின்னாடி நிற்க வச்சு போட்டு அவங்களால சாப்பிடவும் முடியாது. சரியாக சாப்பிடவும் முடியாது பார்த்துக்கங்க. ஒரு அன்னீசியாகவே இருக்கும். ஒரு திருப்தியாக சாப்பிடவே முடியாது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வில்லேஜில் கல்யாணம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் அதே மாதிரி தான் டைனிங் டேபிள் போட்டிருப்பாங்க. அப்பவும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ மாதிரி யாருமே வந்து சாப்பிட்றவங்க பின்னாடி போய் நிற்கவே மாட்டாங்க. ஒரு பந்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பந்தி வைக்கிறவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த திருமண வீட்டில் வந்து கூப்பிடுவாங்க. பந்தி முடிஞ்சு போச்சுப்பா, சாப்பிட்றவங்களா இருந்தால் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கே போவாங்க. அந்த காலத்தில் அது ஒரு நாகரிகமாக இருந்துச்சு. அது பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. எடுத்த உடனே பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்குறாங்களோ இல்லையோ, வேலையா பந்தியில் போய் பந்தியில் சாப்பிட்றவங்களுக்கு பின்னாடி போய் நிற்கிறதாங்க வேலை. இது நல்லாவாங்க இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதனால் வந்து நான் தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருக்காங்க. பாய்.